தமிழ் சினிமாவில் கவர்ச்சி நடிகையாக வலம் வந்த நமிதா கடந்த 2016ஆம் ஆண்டு அரசியலில் நுழைந்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தவர். அதிலிருந்து விலகி 2019ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். இதனிடையே நடிகை நமிதா தொழிலதிபர் வீரேந்திர சௌத்ரி என்பவரை கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2022ஆம் ஆண்டு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மேடையில் பேசிய நமிதா குழந்தைகளுக்கு ஹனுமன் பெயரை சூட்டப் போவதாக கூறியிருந்தார். இந்நிலையில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி கிருஷ்ணர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு கணவருடன் சென்றார் நமிதா. அப்போது மீனாட்சியம்மன் கோயில் நிர்வாகத்தை சேர்ந்த அதிகாரிகள் தன்னையும் தனது கணவரையும் தடுத்து நிறுத்தியதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில போயிட்டு வந்தேன். ஆனா யாரும் என் சேர்ந்து இந்த மாதிரி பேசவே இல்லை. எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி, ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் கொரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா, ரொம்ப அசிங்கானா, ரொம்ப அரகண்டா பேசியாச்சு. என் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு, உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க, உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து. ஐ காட் மேரிட் இன் இஸ்கான் திருப்பதி. என் குழந்தையோட பேர் கூட கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ். நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலேதான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் சார், இந்த பெரிய அதிகாரி இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கும், ஆனா ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல. அது எனக்கு சரி தோணலை சார். என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு, நீங்க ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ். அதுதான் நான் சொல்றேன். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் கோயில் நிர்வாகம் இதற்கு மறுப்பு தெரிவித்தது. பக்தர்களிடம் வழக்கமாக கேட்கும் விவரங்களைத்தான் நமிதாவிடம் கேட்டதாகவும் இதனை நமிதா பெரிதுபடுத்தி விட்டதாகவும் நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நமிதா மீனாட்சியம்மன் கோயில் நிர்வாகம் மீது புகார்களை அடுக்கினார். தரிசனம் செய்ய வந்த தன்னிடம் சாதி என்ன, மதம் என்ன என கேட்டு மனதை புண்படுத்தியதாக குறிப்பிட்டார். கோயில் நிர்வாகி முத்துராமன் என்பவர் நமிதாவிடம் ஹிந்து என்பதற்கான சான்றிதழை கேட்டதாக தெரிகிறது. இவ்வாறு கேட்டு தன்னிடம் அவமரியாதையுடன் நடந்து கொண்டதாக கூறினார். ஆனா அவரு ரொம்ப இன்சல்ட்டா, ரொம்ப ரூடா, ரொம்ப அரகண்டா பேசியாச்சு நம்ம சேர்ந்து. நான் ஒரு கார்னரில் நின்றுட்டு இருக்கோம் 20 நிமிஷம். நான் அவர் சேர்ந்து டைரக்ட்லி பேசவே இல்லை. 20 நிமிஷம் இவங்க பிரபு ஜெயராமன் அண்ணா இவங்க தான் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணியாச்சு அங்கே என் சார்பாக. ஆனால் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்க்கு சொன்னேன், ஏதாவது போயிட்டு இருக்கு, நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் தான் போய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு பர்சனலி. அப்புறம் இல்லை, அவருக்கு நாங்கள் பேசிக்கலி ஹிந்துன்றது நம்பிக்கை இல்லையா. ஸோ அவருக்கு நாங்கள் 2 பேரும் ஹிந்துன்றது நம்பிக்கை கொடுத்தாதான் உள்ளே விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் ஹிந்து அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்றாரு. நமிதாவின் கணவர் வீரேந்திர சௌத்ரி ஓர் இஸ்லாமியர் என்றும் ஹிந்து அல்லாதவர் கோயிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இல்லை சார், நீங்கள் முஸ்லீமா தகவல் வந்தது அதனால உள்ள விட மாட்டோம் அப்படி இப்படின்னாரு. சார் இதெல்லாம் தெரியாது எனக்கு. நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் வச்சுக்கோங்க. நாங்கள் இதுதான், ஏன்னா என் கல்யாணம் இஸ்கானில் நடந்தது. என் குழந்தையோட பேர் கிருஷ்ணாஷ்டமி. இந்த கிருஷ்ணாஷ்டமி அன்னைக்கு தான் என்னோட குழந்தைய நாங்கள் மீடியாக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்கள் கொண்டாடுறோம். எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுறோம். எல்லாம் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவல். ஒரு வைரல் வீடியோவே ஆயிடுச்சு அதுல. இது போன்ற அதிகாரிகள் மீது இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூறிய நமிதா மற்றும் அவரது கணவர் இந்த சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டனர். அரசியல் பத்தி அது ஒண்ணும் இல்ல அண்ணா, நீங்க அத மிக்ஸ் பண்ணாதீங்க. உங்க டிமாண்ட் என்னன்னு கேக்குறாங்க. இல்லங்க, டிமாண்ட் இல்ல, அது ஒரு மனிதர் டு மனிதர் ஜஸ்ட் இந்த மெசேஜ் பாஸ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் அவர் அந்த பிளேஸ்ல ஒரு நல்ல டீசன்ட்டான ஆளு வைங்க, அவ்வளவுதான். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற நடிகை நமிதா கோயில் நிர்வாகம் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டால் தமிழ்நாட்டில் பரபரப்பு நிலவி வருகிறது.